ஏண்டா டேய், என்கிட்டே நீ போய் சொல்றியா? ஆனா நான் ஏன் போய் சொல்லணும்? நீ நம்பினாலும் நம்பலனாலும் நான் தான் கென் டக்ககுரா. போதும், வாய மூடு. நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே. சீக்கிரம் உன் சைக்கிக் பவர்ஸை பயன்படுத்து. மரியாதையா எலி குஞ்ச ஒப்படைச்சிரு. ஆனாலும் நீ இப்படி தூக்கி அடிப்பேன்னு எதிர்பார்க்கல. உன் மூஞ்சுக்கு கென்னுன்ற பேரு சூட் ஆகல. இன்னொரு வாட்டி சொல்லிதான் பாரு. சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை ஒக்கரோனே கூப்பிடுறேன். ஓ கரோனா. கென்னுன்னு பேர் வச்சுக்க ஒரு தகுதி வேணும். என்ன கலாய்க்கிறியா? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். சரி விடு, நான் சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? அது என்னமோ உண்மைதான். சமத்து புள்ள சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டான். நான் ஒண்ணும் சமத்து புள்ள கிடையாது. வேணும் தாண்டா அப்படி கூப்பிடுறேன். சோடா புட்டி, உனக்கு இந்த பேரு பிடிச்சிருக்கா? ஒக்கரூன். கிறுக்கு கூமுட்ட, உன் விஷ வாய்வை என் மூஞ்சி மேலே விட்டுட்டியா? எரும மாடு. இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்ட பல்லெல்லாம் பேத்துருவேன். டேய் புட்டி, கொஞ்சம் இரு. என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு? அப்படின்னா அந்த காஜி கிழவி வெளியே வர மாட்டாளே? என்ன நீ உண்மையாவ சொல்ற? அடா ஆமாண்டா, நைட்ல தானே பேய் வெளியே வரும். சரி, அது வரைக்கும் என் வீட்ல வந்துரு. ஏன்னா இப்ப உன் லுக்க பார்த்தா அந்த பேய அலறி அடிச்சு ஓடிடும். என் பாட்டிக்கு பசங்கன்னா சுத்தமா பிடிக்காது. சோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட கிட்டத்தட்ட கொன்னுட்டாங்க. என்ன இத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சோடா புட்டி, நீ ஓகே தானே? ஒருவேளை இது என்ன மன்னிச்சிடுற தம்பி. இந்த பேரியரை மறந்தே போயிட்டேன். உனக்கு ஒரு நாள் இருக்குடி. உயிரோட தான் இருக்கியா? சரி போலவா. திரும்பவும் பத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? திரும்ப இப்படி ஆனா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவேன். நான் தான் இருக்கேன்லடா. சோடா புட்டி, இப்ப நீ உள்ளவா. இப்ப எப்படி இருக்க? ஏதாவது மாற்றம் இருக்கா? அப்படிலாம் எதுவும் தெரியல. அங்கங்க அரிக்குது, அவ்வளவுதான். அப்படின்னா உனக்கும் அந்த கேள்வி மாதிரியே அரிப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாம உன் மண்டை பார்க்க செம காமெடியா இருக்கு. கெக்க வெக்கன்னு சிரிச்சது போதும். சாவு பயத்தை காட்டிட்டு இப்ப பல்லிடிச்சுக்கிட்டு இருக்கியா? பாட்டி, அட இவங்க எங்க போனாங்க? சரி, நீ உள்ள வா. ஓ, நான் உள்ள வரலாமா? ஒரு நிமிஷம் அங்கே இரு. நான் என் ட்ரெஸ்ஸை மாத்த போறேன். கதவை மூடு. ஓ சரி சரி, மாத்திக்கோ. ட்ரெஸ் மாத்திரப்ப கெட்டியா பாக்குறேன். நல்லா முட்டிக்கிட்டு சாவு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு முடியல. இந்த புடி, இத போட்டுக்கோ. இது என் ட்ரெஸ் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. சோ எலி குஞ்சு அந்த கிழவி கிட்டியா இருக்கு. என்ன நீ இப்ப என்ன சொன்ன? ஐயோ, பாத்துட்டாலே. இருந்தா தானே பாக்குறதுக்கு.
சரி விடு. எங்க கொஞ்சம் அத காட்டு. அந்த கிழவி என்ன சொன்னானா, உன்னோட எலி குஞ்சம் எடுத்துக்கிட்டு அவ உன்னை சபிச்சிட்டாலாம். ம்? ஐயோ போச்சே. அது எனக்கும் தெரியும். அத காட்டுறா. அது எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும். ஒரு ஆணோட அடையாளம் இதுதான். நான் உனக்கு காட்ட மாட்டேன். அதான் உன் அடையாளத்தை கொத்தா இருக்கா புடுங்கிட்டாங்க. இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல, நான் காட்ட மாட்டேன். சரிதான் போ, ஓவரா சீனை போடுற. சரி சரி விட்டு தொலை. என்னோட ஆண்மைய பறிச்சுட்டா. இப்போ என்ன பண்ண போறோம்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், அது உன் பிரச்சனை. ஆனா நீதானே அந்த இடத்துக்கு என்ன போக சொல்லி சேலஞ்ச் பண்ண. எது? இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீ அந்த ஒக்கல்ட்ட பத்தி பேசினதுனாலதான். உனக்கு பட்டாதான் புரியும்னு சேலஞ்ச் பண்ண. நீ சும்மா என்னையே சொல்லாத. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ண கூடாதுன்னு பார்த்தேன். எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. அதான் உன்னை பார்த்ததும் நீ என் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு. அதனாலதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். பேசினதுக்கு அப்புறமா தான் நம்ம ரெண்டு பேருடைய சிந்தனைகளும் வேற வேறன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பொதுவா உன்ன மாதிரி பொண்ணுங்க என்கிட்ட பேச கூட தயங்குவாங்க. என்ன மன்னிச்சிரு. என்னால இப்ப உனக்கும் தேவையில்லாத பிரச்சனை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பழையபடி நீ என்ன கண்டுக்காமலேயே இருக்கலாம். இந்த விஷயம் தான் எனக்கு உன்கிட்ட சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் என்ன ஃபீல் பண்றேன் நீ என்ன கேட்காமலையே உன் இஷ்டத்துக்கு நீயா முடிவு பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நான் சொல்லவா? ஏன்னா உன்கிட்ட வரவங்கள நீ துரத்தி விடுற.